ஹரே கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைமிஷாரண்ய முனிவர்கள் சூத கோஸ்வாமியை பார்த்து புகழாரம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? எதுக்காக செய்கிறாங்க? இங்கே அமிர்தம் நித்திய கோவிந்தனை பற்றி அவர் பேசுகிறத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்காக அவங்க புகழாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி தாங்கள் மிக நன்றாக பேசுகிறீர்கள். அதுதான் அந்த வார்த்தை யார் சொன்னாங்க? நைமிஷாரண்ய முனிவர்கள் சூத கோஸ்வாமியை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிந்த பாத பத்மாஸ்வம் மது, விச் மீன்ஸ் கோவிந்தாவை பற்றி அவங்க பேசுகிறதுனால இதன் மூலிமா அவங்களுக்கு புகழாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே ஸ்லோகம், இப்போ பார்க்குற ஸ்லோகம் நம்பர் 13. இதே ஸ்லோகத்தை துலயாம லவேனாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிஷா. இதே ஸ்லோகத்தை 4வது காண்டத்தில் லார்ட் சிவா, அதாவது சிவபெருமான் பிரச்சேதாஸ்க்கு இதே ஸ்லோகத்தை அவங்களுக்கும் போதனை செய்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்மால் திருத்தமெல்லாம் ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணுறாரு சிவபெருமான். என்னென்னா, துலயாம லவேனாபி அப்படின்னு சொல்கிற போது ஃபஸ்ட்டு லைன் வரியை க்ஷணார்தேனாபி துலையே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன ஸ்லோகம் என்ன? க்ஷணார்தேனாபி துலையே ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நைமிஷாரண்ய முனிவர்கள் என்ன சொல்கிறாங்க? துலயாம லவேனாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே காமனான வேர்டு என்னென்னா லவேனாபி, துலயாம. ரிமைனிங் எல்லாமே காமனாக இருக்குது. இப்போ லவேனா அப்படின்னு லவனா அப்படின்னா என்ன? கணநேர. இங்கே பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காங்க? லவேனா அப்படின்னா நொடி நேரத்தால். க்ஷணா அப்படின்னா அதுவும் நொடி நேரத்தால். க்ஷணேன அர்த்தனாபி, அர்த்தேனாபி பாதி. இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத் பிரம்ம சமிதாவில் பிரம்மர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அண்டாந்தரஸ்த பரமேனு சயாந்தரஸ்தம். இப்போ அண்டாந்தர அஸ்த, அண்டம் என்ன? என்டையர் பிரபஞ்சம். அந்த அந்தர அஸ்தா பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அண்டத்தில் அந்தர அஸ்தா உள்ளே இருக்கிறார். எங்கே உள்ளே இருக்கிறார்? அந்த அண்டத்தில் உள்ளே இருக்கிறார். அங்கேயும் இருக்கிறார். அதுக்கப்புறம் பரமாணு சயாந்தரஸ்தம். பரமாணு அப்படின்னா என்ன? இங்கே ஒரு சிறு துகள். அந்த சிறு துகளிலும் பகவான் இருக்கிறார். இங்கே பரமாணுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிறு துகள். அந்த துகளுடைய இயக்கம், அதாவது அதனுடைய இடப்பெயர்ச்சி வச்சு நம்ம காலத்தை கணக்கிடலாம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. காலம் என்பது ஸ்ரீ பகவானின் சக்தியாகும். அதுக்கு தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு, காலோஸ்மி, நான் காலத்தால் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன், உருவாக்குகிறேன், காப்பாற்றுகிறேன். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் ஸோ காலோஸ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த காலத்தின் மூலம்தான் இந்த என்டையர் பிரபஞ்சத்தை பகவான் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. இப்போது அந்த பரமாணு பார்த்தோமல்ல, அண்டாந்தரஸ்த பரமாணு. அந்த பரமாணு அப்படின்னா என்ன? ஒரு சிறு துகள். அந்த துகளுடைய அசைவை வைத்து காலத்தை கணக்கிடலாம். எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த லவேனா அப்படின்னு வேர்டு இருக்குல்ல, அந்த லவேனா அப்படின்னா என்ன? அது கால கணக்கு.
இங்கே வந்து நொடி நேரத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு நொடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான் இதுக்குள்ளே போய் பார்க்குறோம். பரமாணுக்களின் அசைவை கொண்டு காலம் கணக்கிடப்படுகிறது. பரமாணுக்களின் அசைவு எதை வச்சு வந்து கணக்கிடலாம் அப்படின்னா, சூரியன் ஒரு பரமாணுவின் இடத்தை கடக்க எடுக்கும் நேரம் அணுவின் காலம். இப்போது சூரியன் இருக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா பெண்டுலம் அப்படின்னு சொல்லி, இந்த மாடர்ன் வெதிக் கேல்குலேஷனில் பெண்டுலம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு குண்டு இப்படி போய் அசைவை வச்சு தான் அது வந்து இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி காலத்தை வந்து கணக்கிடலாம். ஆனால் இங்கே வெதிக் பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க, சூரியனை மையமாக கொண்டு காலத்தை கணக்கிடுறாங்க. ஸோ அந்த காலத்திலேயே அந்த ஒரு கேல்குலேஷன், அந்த கணக்கை வந்து அப்பயே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு அட்டாமிக் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அணு காலம், படைப்பு, நிலைப்பு மற்றும் அழிவு ஆகிய 3 பிரபஞ்சங்க சுழற்சியையும் அளக்கும் காலம் மகா காலம். ஓகேவா? இப்போது ஒரு பரமாணு இருக்குது, அப்புறம் இன்னொரு பரமாணு இருக்குது. அந்த ரெண்டுமே சேரும் டைம் அது வந்து ஒரு அணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அணுன்னா என்ன? 2 பரமாணுக்கள் சேரும் காலம் ஒரு அணு. பரமாணுக்களின் சேர்க்கை வந்து ஒரு அணு. அந்த ஒரு அணு எத்தனை பரமாணுக்களை கொண்டது? 2 அணுக்களை கொண்டு 2 பரமாணுக்களை கொண்டது. அந்த மாதிரி 6 பரமாணு சேர்ந்தது எவ்வளோ அணு? 3 அணு. அதை வந்து நம்ம வந்து விடியற் காலையில் வந்து ஜன்னல் ஓரத்தில் நம்ம பார்த்தோம்னா சூரிய வெளிச்சத்தில் ஒரு துகள்கள் போயிட்டுருக்கோம். அந்த துகளை வந்து நம்ம அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த துகளின் இடப்பெயர்ச்சி அதை வந்து கணக்கிடுறாங்க. அதை வந்து 3 அணுவாக கருதப்பட த்ரிஷாணு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அணுக்கள் சேர்ந்தது ஒரு ஹெக்ஸாகனு, 6 இருக்குல்ல. ஸோ த்ரிஷாணு அது வந்து ஒரு திருத்தினா என்ன? 3 த்ரிஷாணு. 100 திருத்தியை சேர்ந்தது ஒரு வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வேதா. காலத்தை வந்து இவ்வளோ நுண்ணியமாக வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு 3 வேதம் ஒரு லவத்துக்கு ஈக்குவல். 3 வேதங்கள் ஒரு லவா. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பரமாணு 2 பரமாணு இருந்தது, அது வந்து ஒன்றாச்சு, அது அணுவாச்சு. அந்த அணு 3 அணுக்கள் சேர்ந்தது ஒரு த்ரிஷாணு, 3 த்ரிஷாணு சேர்ந்தது ஒரு திருத்தி, 100 திருத்தி சேர்ந்தது 100 திருத்தி சேர்ந்தது என்ன? ஒரு வேதா. 3 வேதம் சேர்ந்தது ஒரு லவா. இப்போது இங்கே பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? துலயாம லவேனாபி. லவேனா அப்படின்றது இங்கே இருக்குது. புரிஞ்சுதா எங்கே இருக்குன்ட்டு? அதை வந்து வேதிக் கேல்குலேஷனில் இப்போ இருக்கிற கேல்குலேஷன் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 3 லவம் சேர்ந்தது ஒரு நிமிஷம். அது ஒரு நிமிஷம் வந்து ஒரு கண்ணிமைக்கும் நேரம். கண்ணிமைக்கும் நேரம் என்னென்ன? 3 நிமிஷம். 3 நிமிஷம் வந்து 3 லவா. அதுக்கு முன்னாடி போனோம்னா நெக்ஸ்ட்டு 3 நிமிஷம் இஷ்யூக்கல்ட்டு ஒரு க்ஷணா. 5 க்ஷணா ஒருங்கிணையம் எடுக்க காலம் வந்து என்னது? ஒரு காஷ்டா. 15 காஷ்டா ஒருங்கிணைய எடுக்கும் காலம் ஒரு லகு. அந்த ஒரு லகு சுமார் இந்த டைம் கேல்குலேஷனுக்கு வந்து 2 நிமிடங்களுக்கு ஈக்குவல். இப்போது இங்கே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? துலயாம லவேனாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய. இங்கே பக்தருடைய சங்கத்தை வந்து லவேனாபி லவா, அந்த டைம், அந்த ஸ்மால் டைமில் வந்து யார் வந்து பக்தருடைய சங்கத்தை பெறுகிறார்களோ அவர்கள் ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம், அதற்கு ஒப்பாகாது. இங்கே பாருங்கள், பகவத் பக்தருடைய கொள்ளும் கணநேர தொடர்பின் மதிப்பை ஸ்வர்கலோகங்களை அடைவதுடனோ அல்லது பௌதீகத்திலிருந்து முக்தி அடைவதுடனோ கூட ஒப்ப முடியாது. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சது, இப்போ லவன்னா என்னன்னு தெரிஞ்சுதா? ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாமா? 2 பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு அணு, 3 அணு சேர்ந்தது
திரிஷானு, ஒரு திரிஷானு. 3 திரிஷானு சேர்ந்தது ஒரு திருத்தி. 100 திருத்தி சேர்ந்தது ஒரு வேதா. 3 வேதம் சேர்ந்தது ஒரு லவா. சரிங்களா? இப்போது இங்கே சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருங்க? க்ஷணா அர்த்தேனாபி. இங்கே வந்து லவத்தை பற்றி சொல்லலை, அதை விட பெருசாக இருக்கிற ஒரு காலத்தை பற்றி சொன்னார். அதுதான் க்ஷணா. க்ஷணா அர்த்தா, அதில் பாதி தான் லவா. புரியுதுங்களா? ஸோ 2 பேருமே இங்கே நைமிஷாரண்ய முனிவர்களும் சிவபெருமானும் என்ன சொல்கிறாங்க? சேம் ஸ்லோகத்தை தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பகவத் சங்கி பாகவத சங்கி பற்றி பார்க்கலாம். இப்போ பகவத் சங்கி இங்கே சொல்லியிருக்காங்களா, பகவத் சங்கி சங்கஸ்ய பகவத் சங்கா அப்படின்னு சொல்லி இங்கே இந்த 13th ஸ்லோகா இங்கே நைமிஷாரண்ய முனிவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? பகவத் சங்கி. அதுக்கு பகுப்பாத் என்ன மொழிபெயர்க்கிறாருன்னா பகவானுடைய பக்தர்களின் சங்கத்தை. ஆனால் இங்கே சிவபெருமான் வந்து சொல்லுற இடத்துல வந்து பகவத் சங்கி அப்படின்னா பகவானுடைய சங்கத்தை. இப்போ 2த்துக்குமே நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி பகவத் சங்கின்னா என்ன, பாகவத சங்கினா அப்படின்னா என்ன? இப்போது பாகவத சங்கி அப்படின்னா பக்தர்களுடைய சங்கத்தை பெறுவது. ஒரு சிறு கதை மூலமாக கொஞ்சம் கிளியராக அர்த்தம் பண்ணிக்கலாம். நாரத முனிகள் வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போயிட்டு நாராயணர் கேட்டு என்ன கேட்டார்? சாது சங்கத்தின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? நாரத முனிகள். நாரத முனிகள் வந்து கேட்டப்போ நாராயணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத விட நீ பூலோகத்துக்கு போயிட்டு ஒரு சிறு புழுவிடம் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நாரதர் வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வராங்க. ஒரு சிறு புழுவிடம் சென்று சாது சங்கத்தின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த புழு வந்து நாரதனர் பார்த்த உடனே இறந்து போயிடுச்சு. ஸோ நாரத முனி என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அகெயின் மறுபடியும் அவர் வந்து வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போயிட்டு என்ன நடந்ததோ அதை சொல்கிறாரு. அப்போ நாராயணர் வந்து மறுபடியும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் பூலோகத்துக்கு போ, அங்கே ஒரு புலி, அங்கே போயிட்டு அதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் நாரத முனிவர் வராரு. புலியிடம் சென்று பகவான் சாது சங்கத்தின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரிடம் கேட்குறார்? புலியிடம். அந்த புலி நாரத முனியை பார்த்து அழ ஆரம்பிச்சது. அழ ஆரம்பித்த உடனே அதுவும் இறந்து போயிடுது. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாரத முனிகள் மறுபடியும் நாராயணனை நோக்கி வைகுண்டத்துக்கு போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாராயணர் மறுபடியும் என்ன சொல்கிறாரு? ஒரு பசுவை, ஒரு கன்றை ஈண்ட பசுவிடம் சென்று இதே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாராயணரே, இதுவரையும் நீங்கள் காட்டுக்கு தான் அனுப்பிச்சிருந்தீங்க, இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு அனுப்பிக்கிறீங்க. அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, எல்லோரும் நிந்தா பண்ணுவாங்க, அதாவது என்ன புகழாரம் செய்ய மாட்டாங்க. அது ஆப்போசிட் என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்க. ஸோ என்ன எல்லோரும் திட்டுவாங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ நாராயணர் சொல்கிறார், ஒன்றுமே ஆகாது, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நாரத முனிகர் மறுபடியும் வராரு. வந்து அந்த கன்றிடம் என்ன கேட்குறாரு? சாது சங்கத்தின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த கன்று வந்து நாரத முனிவரை பார்த்து அதுவும் அழுது, அதுக்கப்புறம் அதுவுமே இறந்து போயிடுது. இப்போது அந்த இடத்த உடனடியாக காலி பண்ணணும் நாரத முனிவர், உடனடி. ஏன்னா எல்லோரும் வந்துடுவாங்கள்ல. ஸோ இமீடியட்டாக அந்த இடத்த விட்டு மறுபடியும் வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போனதுக்கப்புறம் நாராயணன் பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே இன்னுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு, பட் இறந்து போச்சு, இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அந்த கன்று எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாராயணர் வந்து மறுபடியும் லாஸ்ட் ஒரு சான்ஸ் உங்களுக்கு, மறுபடியும் பூலோகத்துக்கு போங்க. அங்கே அரசரவைக்கு போய், அரசர் நிறைய காலத்திலிருந்து அவருக்கு மகன் இல்லை, பிரின்சஸ் இல்லை, அவங்க அந்த மகனிடம் சென்று நீங்கள் இதே வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ நாரதர் இமீடியட்டாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே அரசர் இருக்கார், அரசர் எல்லா சபையிலும் எல்லா மினிஸ்டர்ஸ் மந்திரிகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய எல்லோரும் இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களை வந்து நிந்தை பண்ணுவாங்கள்ல, ஸோ நாரத முனிகளை. ஸோ பட் நாராயணர் வந்து இப்போது வந்து சொல்கிறாரு, எதுவுமே நடக்காது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நாராயணர் வேர்ட்ஸை வந்து நாரத முனி தட்ட முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பூலோகத்துக்கு வராரு. மறுபடியும் அங்கே போய் தயங்கிட்டே போய் அவர் வந்து அந்த அரண்மனையை போயிட்டு அந்த குழந்தைய பார்த்து, குழந்தை வந்து படுத்துட்டு இருந்தது, ஒரு ஸ்மால் பேபி. அப்போது அவர்கிட்ட தயங்கி கேட்குறாரு, சாது சங்கத்தின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன நடந்தது? ஆக்சுவலாக அந்த குழந்தை எழுந்து நின்றுச்சு. எழுந்து நின்று என்ன சொன்னது, நாரத முனியே, நான் புழுவாக இருந்தப்போ உங்களுடைய தரிசனம் கண்டேன், அதற்காக எனக்கு வந்து புலியாக எனக்கு பிறவி கிடைச்சது. மறுபடியும் நீங்களே வந்து உங்கள் சங்கத்தை கொடுத்தீங்க, எனக்கு கன்றாக எனக்கு பிறவி கிடைச்சது. மறுபடியும் அப்போவும் வந்து உங்களுடைய சங்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க, அதனால் இப்போ நான் மானிட பிறவியாக எடுத்திருக்கேன். இதுதான் வந்து சாது சங்கத்தின் மகிமை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது. இப்போது நம்ம பார்த்தோம்ல, லவ அப்படின்னா இந்த கேல்குலேஷன்ஸ், இந்த இப்போ இருக்கிற கணக்கிடப்படி 0.17 அவ்வளோ செகண்ட் ஆக்சுவலி ஒரு லவா அப்படின்னு சொன்னான். ஒரு லவான்னா என்ன? 1 செகண்ட். அது ஒரு செகண்டை விடையே ரொம்ப கம்மி. அந்த டைமில் வந்து சாது சங்கத்தை பெற்றுமுன்னா கூட நம்ம பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நைமிஷாரண்யம் மகரிஷிகள் முனிவர்கள் சூத கோஸ்வாமி பார்த்து புகழாரம் செய்கிறாங்க. அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கா அந்த வாய்ப்பு? அவங்களுக்கு கிடைச்சிது, நமக்கு கிடைச்சிருக்கா? எப்படி கிடைச்சிருக்கு, எங்கே கிடைச்சிருக்கு? நம்ம அந்த ஒரு கோஸ்வாமியும் பார்க்கலல்ல. பிரபுபாதர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ பாகவத சங்கா அப்படின்னு சொல்லி எவ்ரிடே நமக்கு பிரபுபாத் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கார். ஆமாம் தானே? எங்கே இருக்கார்? பாகவதத்தில் இருக்கார். புக் பாகவதம், பர்சன் பாகவதம் அப்படி சொல்கிறோம்ல. ஸோ பர்சன் பாகவதம் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி வந்து சங்கத்தை நாம் பெறணும். பிரபுபாதரோட சங்கத்தை பெற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். நெக்ஸ்ட்டு இப்போ பகவத் சங்கம்னா நம்ம அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டிஸ் நம்ம பார்த்தோம். அதே போல் பிரபுபாதர் வந்து ஒரு டைம் விமானத்தில் வந்து 1975 வெனிசுலாவிலிருந்து காரகஸ்க்கு போகிறாங்க. பிரபுபாதர் மற்றும் அவருடைய என்டையர் சிஷ்யவர்கள் எல்லோரும் போகிறாங்க. அப்போது போகிறப்போ சிஷ்யர்கள் வந்து பிரபுபாதருக்கு ஏதாச்சும் சேவை செய்யணுன்ட்டு எப்போவுமே இருக்காங்க. ஆமாம் தானே? ஆனால் அங்கே இருக்கிற பணிப்பெண், விமான பணிப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏரோஸ்டர்ஸ், அவங்க வந்து ஒருத்தர் வந்து பிரபுபாதை பார்த்து ஆச்சரியமாயிட்டார். ஆச்சரியமானதுக்கப்புறம் அந்த பெண்மணி பிரபுபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, பிரபுபாத் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கட்டுமா, தண்ணி கொடுக்கட்டுமா, இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுக்கட்டுமான்னு சொல்லி அவரை தானாக முன் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது சிஷ்யர்களும் அர்த்தம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? பிரபுபாதுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொரி, சிப்பிட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொடுத்தாங்க பிரபுபாதுக்கு. பிரபுபாதும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, ஜோவியலாக வந்து பிரபுபாதர்கிட்ட பேசிகிட்டே இருந்தப்போ பிரபுபாத் சாப்பிட்டு இருக்கிற அந்த பிளேட் இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க வாயில் போட்டுக்கிட்டாங்க. இது வந்து தற்காலிகமாக நடந்தது. ஆனால் அப்புறம் டிசைபிள்ஸ் எல்லா சிஷ்யர்கள் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. ஸோ இது வந்து நடந்தது 1975. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பெண்மணி வந்து அவங்களுடைய வேலையில் முடிஞ்சது. அப்புறம் டிவோட்டிஸ் எல்லாமே அங்கே கோயிலுக்கு போயிட்டாங்க. நிறைய சீடர்கள் வந்து பிரேசில் அப்படின்னு சொல்லி
நாட்டில் போய் ஒரு கிராமத்தெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. பிரச்சாரம் பண்ண போகிறப்போ ஒரு கிராமத்தில் வந்து யாருமே இது வரைக்கும் டிவோட்டிஸ் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறாங்க. போயிட்டு ஒரு வீட்டை கதவை வந்து தட்டுறாங்க. தட்டின உடனேயே கதவு திறக்குது. அங்கே பார்த்தா ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்கன்னா, உங்களை மாதிரி எல்லோரும் டிவோட்டிஸ் அட்டையர், திலக்கு போட்டு கண்டி மாலா போட்டு இருந்தாங்க. அப்போ சீடர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்னவா இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு பெண்மணி இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவங்களுக்கு க்யூரியாசிட்டி, ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க எல்லா சுவர்களையும் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் பகவானுடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. பிரபுபாதருடைய நிறைய புக்கு அங்கே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு கர்ப்பகுடியே வந்து அவங்க கர்ப்ப கிரகமே வந்து பண்ணி வச்சு டெய்லி ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து ஆச்சரியமான சீடர்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் வந்து கிடைச்சிது, எப்போ கிடைச்சிது அந்த மாதிரி கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இது வந்து நடந்தது 1985, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து ஏரோஸ்டர்ஸாக இருந்தேன், விமான பெண்மணியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைச்சிது, பிரபுபாதருடைய பிரசாதம் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து அசோசியேஷன் கிடைச்சிது பிரபுபாதுக்கிட்ட. கணநேரம் இங்கே சொல்லியிருக்காங்களா, கணநேரம் அசோசியேஷன் தான் கிடைச்சிது. ஆனால் அந்த பெண்மணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி பிரபுபாத வந்து எல்லா அங்கத்துலேயும் இருக்கார். அதை நம்ம உணரணும். உணர்ந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நழுக விடாமல் நம்ம டெய்லி அதை ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ ஃபாலோ பண்ணணும்? அசோசியேஷன், அதாவது சாது சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு சாதுக்கிட்ட போய் நின்றுட்டு ஏதோ கதை பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா அது இல்லை. சாது சங்கம்னா எந்த சாது வந்து பகவானுடைய பக்தியை கொடுக்குறாங்களோ அதுதான் சாது சங்கம். சாது சங்கத்தின் பலன் என்ன? பகவானுடைய பக்தியை பெறுதல். அதுதான் சாது சங்கத்தின் பலன். இங்கே சூத கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமி, சுகமுகாத் அமிர்தத்வர சம்யுதம், அவங்க வாயிலிருந்து வந்த எல்லா வார்த்தைக்கும் அமிர்தம். அதே போல் சூத கோஸ்வாமி அவங்கக்கிட்ட கேட்டு நைமிஷாரண்ய முனிவர்கள்னு சொல்கிறப்போ சேம் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சேம் அதே தான் பிரபுபாதம் நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? எதுவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சாது சங்கத்தின் மகிமை நம்ம உணரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பகவத் சங்கம். பகவத் சங்கம்னா என்ன? பகவானுடைய சங்கத்தை நாம் பெறுதல். இது ஒரு சிறு கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி ஒரு பாகவத பிரச்சாரம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அப்போது நிறைய பேர் இருந்தாங்க. இப்போது இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். திருடர்களுக்கு என்ன ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கே போய் ஈஸியாக திருடலாம். ஒரு பாகவத பிரச்சாரத்தில் வந்து ஒரு திருடர் வந்து பார்க்குறாரு, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கே, நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை நோக்கி போய் எல்லாரோட சேர்ந்து அவரும் அமர்ந்துக்கிட்டார். அப்போது அந்த பாகவத ஸ்பீக்கர் வந்து ஒரு பர்சனாலிட்டி, ஒரு சிறு குழந்தையை பற்றி வர்ணிக்கிறார். அந்த குழந்தைக்கிட்ட எப்படி இருக்குன்னா, வைடூரியம் இருக்குது, பணம் இருக்குது, மணி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த சிறு குழந்தை வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் எப்பவுமே போயிட்டே இருக்கும். அது யாரும் தெரிஞ்சதா? கிருஷ்ணா. ஸோ விருந்தாவன வனத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்க போகிறாரு டெய்லி அப்படின்னு சொல்லி அந்த பாகவதம் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. அதை கேட்ட திருடர் என்ன பண்ணார்? அவருக்கு ஆசை தோன்றியது. எந்த மாதிரியான ஆசை? அது சுத்தமான ஆசையா? எந்த வகையான ஆசை? நெகட்டிவ் ஆசை. அதை என்ன பண்ணுறாரு அவர்? எங்கே விருந்தாவன் இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ விருந்தாவனுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஈகர்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல,
கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆகிருஷ்டி, அதாவது கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை வந்து தினசரி வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் கிருஷ்ணரை பார்த்தாரா? ஸோ கிருஷ்ணரை பார்த்தாரு. கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணர் என்ன கேட்டார்? கிருஷ்ணா, நீ போட்டுட்ருக்கிற நகையில் கொஞ்சமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். யார்? திருடர். கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இல்லை யசோதம்மா வந்து திட்டுவாங்க. கிருஷ்ணர் கொடுக்கலாம்ல, பட் யசோதம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஒரு கணநேர சங்கத்து பகவானுடைய சங்கத்தை பெற்றதுனால நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு புரிய வருது, ஓகே இவன் சுத்தமாயிட்டான் அப்படின்னு சொல்லி, ஓகே நான் இப்போ எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? அப்போது அவர் திருடர் என்னவா மாறிட்டார்? பக்தராக மாறி எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சரணாகதி எடுக்கிறாங்க. ஸோ இதுவுமே கணநேர சம்பந்தம், ஆமாம் தானே? ஸோ அது யாருக்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணணும். பாகவத சங்கா ஆர் பகவத் சங்கா ரெண்டுமே எப்படி பெறணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. டெய்லி இப்போது பாகவதம் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை வீக்லி இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் சரி, பகவானுடைய சப்தத்தையும் பக்தர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களையும் நம்ம பெறோம். அப்போது நம்ம சுத்தமாகும். சரிங்களா? இதை வந்து லைக் துருவ மகாராஜர் வந்து நாராயணரை பார்த்து சுத்தம் அடைஞ்சார். எவ்வளோ காலத்தில்? 6 மாதத்தில். 6 மாதத்தில் வந்து பகவானை பார்த்தார். அதே மாதிரி பரிஷித் மகாராஜர் பார்த்தார். எங்கே பார்த்தார்? கருவறையில் இருக்கும்போதே பார்த்தார். ஸோ இந்த மாதிரி பகவத் சங்கத்தையும் பாகவத சங்கத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பகவத் சங்கி சங்கஸ்ய ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம், அதை வந்து நம்ம சொர்க்கத்தையும் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஒத்த கருத்துக்கள் இருக்கும்போது ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்பிடுதல் சாத்தியமாகும். ஒத்த கருத்துக்கள் அப்படின்னா என்ன? இப்போ பார்த்தோம்ல ஒத்த கருத்துக்கள், அதுதான் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஒத்த கருத்துக்கள். ஆனால் இங்கே சாத்தியமாகும், அதாவது சாத்தியமாகும். அப்படி ஒத்த கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் சாத்தியமாக இல்லை. ஸோ இதில் வந்து ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம், பகவத் சங்கி சங்கஸ்ய பகவானுடைய சங்கத்தையும் பக்தர்களுடைய சங்கத்தையும் சொர்க்கத்துக்கு ஒப்பிட முடியுமா? முடியாது. புனர்பவம் அதுக்கு ஒப்பிட முடியுமா? ந புனர்பவம் ந ஒப்பிட முடியாது அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மர்த்தியானாம், மரணமடைய வேண்டியவர்கள். நாம் எல்லாருமே யார்? ஒரு நாள் நம்மளுடைய சரீரம் மரணமடையுது. இப்போது இதில் நீங்கள் பார்த்து நம்ம துளையாமல் லவேனாப்பி கொஞ்சம் பார்த்தோம், பகவத் சங்கி சங்கஸை கொஞ்சம் பார்த்தோம். இப்போ ஸ்வர்க்கம்னு நான் புனர்பவம் இது ரெண்டையும் பார்க்கலாம். இப்போ ஸ்வர்க்கம்னா என்ன? தேவலோகம். அதாவது பாகவதத்தில் வந்து சொர்க்கத்தை வந்து 3 சொர்க்கங்களாக பிரிச்சிருக்காங்க. 3 சொர்க்கம் இருக்குது ஆக்சுவலி. திவ்ய ஸ்வர்க்கம், பௌம ஸ்வர்க்கம் அண்ட் பிலஸ்வர்க்கம். இதை நீங்கள் 3மே புரிஞ்சுக்கணுன்னா நம்ம 14 லோகங்களை பற்றி நீங்கள் தெரியணும். எல்லாருக்கும் தெரியுமா 14 லோகங்கள் எப்படி இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி? தெரியாது. நம்ம இருக்கிற லோகம் வந்து பௌம ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பௌம ஸ்வர்க்கத்தில் வந்து 9 வருஷா சார்ந்தர், 9 வருஷா, அதாவது பாரத வருஷம். நம்ம எல்லாருமே இருக்கிறது எங்கே? பாரத வருஷா. அதுபோல் ஜம்புத்வீபம், நம்ம இருக்கிறது ஜம்புத்வீபம். அதில் வந்து இலாவிரத வருஷா, பாரத வருஷா, கேதுமால வருஷா, அரிவர்ஷா, இரண்மய வருஷா, அந்த மாதிரி 8 வருஷா இருக்குது. 8 வருஷா இருக்குது. இதில் வந்து பாரத வருஷத்தை விட்டு ரிமைனிங் இருக்கிற 8 வருஷமுமே பௌம சொர்க்கத்துக்கு ஒப்பானது. இவ திவ்ய சொர்க்கம் அப்படின்னா என்ன? பூர்லோகா, ஞானலோகா, தபலோகா, சத்தியலோகா, இந்த மாதிரி 6 லோகங்களும் என்னது? திவ்ய ஸ்வர்க்கம்.
அங்கே எப்படி இருக்கும் அவங்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 வருடங்கள். அவ்வளோதானா? 10,000 வருடங்களா? அங்கே இருக்கிற ஒரு நாளுக்கு வந்து இங்கே 6 மாதத்துக்கு ஈக்குவல். ஒரு நாளில் 12 மணி நேரம் இருக்குல்ல, 12 மணி நேரத்துக்கு ஒரு இங்கே 6 மாதத்துக்கு ஈக்குவல் ஆகும். அதே இன்னொரு 6 காலம் இங்கே இரவுக்கு ஈக்குவல். அந்த மாதிரி 10,000 வருடங்கள் சொர்க்கலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்வாங்க. அது வந்து பாகவதத்தை சொல்லியிருக்காங்க, இது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக அவங்களும் மரணம் எடுப்பாங்க எங்கே? இந்த பூலோகத்தில். இப்போது அங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாருமே யாரால் செய்யப்பட்டதுன்னா விஸ்வகர்மனால் செய்யப்பட்டது. விஸ்வகர்மா எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்வகர்மா. அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங்கில் எல்லாமே படிக்கட்டுகள் வந்து பவளங்களால் கட்டப்பட்டிருக்கும். தரைகள் அளவிட முடியாத மகரந்த கற்களால், அப்புறம் சுவர்கள் பளிங்கினாலும், தூண்கள் வைடூரியங்களாலும், ஆசனங்கள் மாணிக்கங்களாலும், படுக்கைகள் முத்துகளாலும் செய்யப்பட்டிருக்கும். அங்கே போனால் நந்தனவனம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன். அங்கே தான் அப்சராஸ், கிண்ணராஸ், இந்த எல்லா இந்திரா இருக்காங்களா, அவங்க எல்லாருமே போய் அங்கே வந்து சொர்க்கத்தில் இருக்கிற அந்த ஆனந்தத்தை வந்து அங்கே அனுபவிப்பாங்க. அந்த அந்த ஆனந்தம் வந்து எப்பவுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. அதே போல தான் கீழே இருக்கிற, இப்போது திவ்ய சொர்க்கத்தை பற்றி பார்த்தோம், பௌம சொர்க்கத்தை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிலஸ்வர்க்கம் அப்படின்னா என்ன? அத்தல சுத்தல வித்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல அண்ட் பாத்தால. ஸோ இவ்வளோ பிளானட்டரி சிஸ்டம் இங்கே வந்து இதனை வந்து பிலஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே யார் இருக்காங்கன்னா தைத்யாஸ் அண்ட் தானவாஸ் அண்ட் நாகாஸ். அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவங்க வந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. எந்த மாதிரி ஆனந்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது சொர்க்கலோகத்தை திவ்ய சொர்க்கத்தை வந்து கம்பேர் பண்ண பார்த்தோம்னா அங்கே வந்து பகலன்று இரவு இருக்குது. ஆனால் இங்கே பகலன்றது வார்த்தையே இல்லை. அதனால் அவங்க வந்து மரணம் என்ற ஒரு வார்த்தைக்கு அவங்களுக்கு பயமேன்றதே இல்லை. யாருக்கு? பிலஸ் வர்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், தைத்யா சந்தானவா சன்னாகாஸ். அப்புறம் இந்த டிசீஸ், இந்த மாதிரி நமக்கு நோய் நொடிகள் எல்லாம் வரும்ல, அதை வந்து எப்பவுமே அவங்க கேட்டதே கிடையாது. யார்? பிலஸ் வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, திவ்ய சொர்க்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க கேட்டது கிடையாது. அப்போது அந்த இடத்துக்கு போக ஆசை இருக்குமா இருக்காது? எல்லாருக்கும் எல்லா சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனும் அங்கே இருக்கும். அப்போது மேல் லோகத்தில் திவ்ய சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு, அதை விட பிலஸ் வர்க்கத்தில் இருக்கிற ஒப்புலன்ஸ், என்ன சொல்லுவாங்க ஒப்புலன்ஸ்க்கு? சந்தோஷத்துக்கும் ஆனந்துக்கும் நிறைய இருக்குது. அங்கே எங்கே இருக்குது? பிலஸ்வர்க்கத்தில். இந்த பிலஸ்வர்க்கமும் பௌம ஸ்வர்க்கமும் அண்டு திவ்ய சொர்க்கமும் எவ்வளோ காலம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னால் 10,000 வருடங்கள். சப்போஸ் அங்கே போனோம்னா அந்த சொர்க்கத்தை கூட இங்கே வந்து ஒரு க்ஷண நேரம், ஒரு லவ நேரமும் ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. அங்கே போனால் எவ்வளோ வருடங்கள்? 10,000 வருடங்கள். அங்கே இருக்கிற சுகம் எல்லாம் சுகம்தான் இருக்குது. ஆமாம் தானே? அந்த சுகத்தை கூட இங்கே லவமாத்திர சாது சங்கா. உங்களுக்கு அந்த ஸ்லோகம் தெரியல? சாது சங்க லவமாத்திர சாது சங்க. அந்த லவமாத்திர சாது சங்கத்தை கூட இந்த சொர்க்கத்தை ஒப்பிட முடியாது. அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கூட இங்கே இருக்கிற லவமாத்திர சாது சங்கம் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இங்கே இருக்கிற ஒரு டைமுக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியுதுங்களா? இப்போது இங்கே எல்லா வகையான பௌதீக முக்தியில் தோல்வியடையும் போது, இப்போ எனக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அங்கே எனக்கு திவ்ய சொர்க்கமும் வேண்டாம், பௌம சொர்க்கமும் வேண்டாம், பிலஸ் சொர்க்கமும் வேண்டாம். அப்போது தோல்வி அடையும் போது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எதிர் வகையான முக்தியை பெற விரும்புகின்றனர். அதாவது எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு முக்தி வேணும். என்னது அந்த முக்தி? புனர்பவா. இப்போ நெக்ஸ்ட் இருக்குது துளையாமலவேனாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம். ஸோ புனர்பவம்
அதுவுமே இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அப்புனர்பவ நிலை, அதாவது மறுபிறவி இல்லாத நிலை. அந்த முக்தியை அடைய நம்ம எல்லோருமே ஆவலாக இருக்கோம். எனக்கு சொர்க்கம் வேண்டாம், இப்போ என்ன வேணும்? எனக்கு முக்தி வேணும். அதை கூட லவமாத்திர சாது சங்கத்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க பாகவதத்தில்? யார் சொல்கிறாங்க? நைமிஷாரண்ய மகாமுனிகள்லாம் சொல்கிறாங்க. இப்போது அந்த மறுபிரிவு இல்லாத நிலை அப்படின்னு சொன்னோமா முக்தி. அந்த முக்தி எவ்வளோ டைப்பாக இருக்குது? 5 வகையான முக்திகள் இருக்குது. என்ன முக்தி? சாலோக்கியா, சாஷ்டி, சாமீப்யா, சாரூப்யா அண்ட் சாயுஜ்யா. இப்போது சாலோக்கியா அப்படின்னா நம்ம வந்து இங்கிருந்து முற்று பெற்று பகவான் இருக்கிற இடத்துல போய் அவருடைய ஒரே லோக்கத்தில் இருக்கிறது. அது கூட பக்தருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு சாஷ்டி, பகவானுடைய சேம் ஐஸ்வர்யம், பகவானுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கோ அதே ஐஸ்வர்யம் நானும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்தி வேணும்ன்றோம்ல, அந்த முக்தியும் பக்தர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாமீப்யா, பகவானுடைய அருகிலே இருப்பது எப்பவுமே, அந்த அந்த வகை அது கூட வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க யார்? யார்? பகவானுடைய பக்தர்கள். ஆமாம் தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் முக்தி வேணுமா? இல்லை பகவான் வேணும், பக்தி வேணுமா? ஸோ நெக்ஸ்ட் சாரூபியா. சாரூபியா அப்படின்னு என்ன? பகவானுடைய சேம் ரூபம், பகவானுடைய சேம் அந்த பர்சனாலிட்டி, அதை எடுக்கிறது தான் சாரூபியம், திவ்ய ரூபத்தை பெறுதல். தென் சாயுஜ்யா, பிரம்மஜோதியில் ஒன்றாதல். ஸோ இது எல்லாம் எப்போ நமக்கு வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போது நமக்கு இந்த முக்தி வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் நம்மக்கிட்டேயே. ஸோ உங்களுக்கு சொர்க்கலோகம் வேண்டுமா? எல்லோரும் சொல்லுங்கள். சொர்க்கலோகம் வேணுமா? முக்தி வேணுமா? வேறு என்ன வேணும்? பகவத் சங்கி, பாகவத சங்கி. ஏன்னா இங்கே நைமிஷாரண்ய மகாமுனிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவத் சங்கி சங்கஸ்ய, அதை வந்து லவமாத்திர சாது சங்கா, அதை மட்டும் நம்ம பெற்றோம்னா என்ன நடக்கும்? நமக்கு பகவானை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாகவதத்தை சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்லோகத்தில் வந்து நான் முழுசாக பார்த்தோம்ல, ஒரு டைம் சொல்லலாம். துளையாம லவேனாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாஷிதா. துளையாம அப்படின்னா என்ன? துலாபாரம். துலாபாரம் அப்படின்னு, துலா அப்படின்னா அந்த எடை. ஸோ எடை வந்து எதை கூட கம்பேர் பண்ணக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள். ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் மர்த்தியானாம் கிம் உதாஷிதா. மரணமடைய போபவர்கள் நாம் பகவத் சங்கி சங்கஸ்ய, அதை வச்சு ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம், சொர்க்கத்தையும் முக்தியடையையும் இந்த பகவான் பக்தர்களுடையத்தையும் பகவானுடைய சங்கத்தையும் நாம் ஒப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி நைமிஷாரண்ய முனிவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஜடபரத்தரும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரகுகணைத்தா தபசா நயாதி ந தேஜ்யா நிர்வபனாத் கிரகத்வா ந சந்தசா நைவ ஜலாக்னி சூரியஹி வினாமஹத் பாதரஜோபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து பரமசத்தியத்தை உணர்வது யாருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம பரம சத்தியத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லி ஜடபரத்தர் வந்து ரகுகணருக்கு சொல்கிறார். ரகுகணர் யார்? வந்து ஒரு அரசர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தவம் செய்வதால் அல்ல. இங்கே பாருங்கள், தபசா ந யாதி ரகுகணா தபசா ந யாதி ந சேதையா நிர்வபனாத், சந்நியாசம் பெறுவதாலும் அல்ல. எதுக்கு? பரம சத்தியத்தை உணர்வது என்னது? தவம் செய்வதாலும் அல்ல, சந்நியாசம் பெறுவதாலும் அல்ல, கிரகாத்வா, அதாவது கிரகஸ்தர் என்ன சொல்லுவாங்க தமிழில்? குடும்ப வாழ்க்கையில், அதாவது குடும்ப வாழ்க்கையில் கிரகஸ்தராக இருந்தாலும் அந்த வாய்ப்பும் ப்ராப்ளம் இல்லை. நைவ ஜலாக்னி சூரியஹீர் அப்படின்னா
கடுமையான தபஸ்களிலும் அல்ல, வினா மகத் பாத ராஜோபிஷேகம், அதாவது பகவானுடைய பக்தர்களுடைய பாதத்தில் இருக்கிற அந்த தூசு, அதாவது அதை நீங்கள் தலையில் வைக்கலை அப்படின்னு சொன்னால், தவம் செய்வதாலும் அல்ல, சந்நியாசம் எடுப்பதாலும் அல்ல, கிரகஸ்தர் ஃபாலோ பண்ணுறதுனாலும் அல்ல, அப்புறம் கடும் தவம் செய்வதாலும் அல்ல, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரமசத்தியத்தை உணர்வது கிடைக்காது. எது பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்? எது பண்ணால் மட்டும் கிடைக்கும்? பக்தர்களுடைய தூசு, அது பாதத்தினுடைய தூசு. நம்ம பாத ராஜோபிஷேகம் அது பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா பகவானுடைய பரமசத்தியத்தை உணர்வது கடினம் அப்படின்னு சொல்லி ஜடபரதர் ரகுகணருக்கு சொல்கிறாரு. இன்னொரு ஸ்லோகமும் இருக்குது. சதாம் பிரசங்கான் மம வீர சம்விதோ பவந்தி ஹித்கர்ண ரசாயன கதா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஹித்கர்ண ரசாயன கதா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம் கர்ணங்களை, நம் காதுக்களை எதற்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரசாயன கதா. யாருக்கு ரசாயன கதா? பவந்தி தஜ்ஜோஷனாத் ஆஸ் அவபர்க வர்த்மனி ஸ்ரத்தாரதீர் பக்தி அனுக்ஷமசந்தி. அப்போ நம்ம காதுக்களை பகவானு கதைகளையும் பக்தருடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம கொடுக்குறோமோ அப்போ என்ன வரும்? நமக்கு ஸ்ரத்தா நம்மளுடைய இதயத்தில் வரும். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்கிறாரு? அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபா. யார் நம்மளுடைய அஸ்ரத்ததா, அதாவது ஃபெய்த், நம்பிக்கை இல்லாதவங்க என்னுடைய பாதத்தில் சரணடைந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம வளர்த்துக்கணும்? நம்மக்கிட்ட ஸ்ரத்தத்தை வளர்த்துக்கணும். எப்படி வளர்த்துக்கிறது? ஸ்ரத்தம் எங்கே கிடைக்கிறது? மார்க்கெட்டில் கிடைக்குமா? ஸ்ரத்தா எங்கே கிடைக்கும்? பகவத் சங்கி. எப்போ யாருக்கு ஸ்ரத்தா இருக்கோ அவங்கக்கிட்ட போய் நம்ம இருக்கணும். அவருடைய சங்கத்தை நாம் பெற்றால் மட்டுமே அந்த ஸ்ரத்தா, அந்த நம்பிக்கை என்பது வரும். யார் மேலே நம்பிக்கை? பகவானுடைய மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? பகவானுடைய நம்பிக்கை வந்துருச்சு, இப்போ கிருஷ்ணரே நீரே எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அபியாச யோக யுக்தேனா சேதசானானி காமினா. நாம் என்ன பண்ணணும்? டெய்லி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கிருஷ்ணருக்காக ஒதுக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கிருஷ்ணனுடைய பக்தி நமக்கு பிராப்தி கிடைக்கும். கிருஷ்ணனுடைய பக்தி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்லோகத்தில் நம்ம பொருளுரையை லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சுக்கலாம். சில ஒத்த கருத்துக்கள் இருக்கும்போது ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்பிடுதல் சாத்தியமாகும். எல்லாருக்கும் புரிஞ்சதா? தூய பக்தருடனான தொடர்பை பௌதீகமான எதனுடனும் ஒப்பிட முடியாது. இதுக்கும் நமக்கு புரிஞ்சுது. பௌதீக இன்பத்திற்கு அடிமையானவர்கள் சந்திரன், வெள்ளி மற்றும் இந்திரலோகம் போன்ற சொர்க்கலோகங்களை அடைய விரும்புகின்றனர். யாருக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? யாருக்கும் இல்லை. பௌதீகமான தத்துவ கற்பனைகளில் முன்னேறியவர்கள் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியை விரும்புகின்றனர். எல்லா வகையான பௌதீக முன்னேற்றத்திலும் ஒருவன் தோல்வி அடையும் போது அவன் எதிர் வகையான முக்தியை பெறுகிறான். அது அபுனர்பவ. ஸோ நமக்கு அந்த முக்தியும் வேண்டாம். ஆனால் பகவானின் தூய பக்தர்கள் ஸ்வர்கலோக இன்பத்தையோ பௌதீக பந்தத்திலிருந்து முக்தியடைந்த நிலையையோ விரும்புவதில்லை. அதாவது பகவானின் தூய பக்தர்களுக்கு ஸ்வர்கலோக இன்பங்கள் நிலையற்ற மாயத் தோற்றங்களை போன்றவையாகும். அவர்கள் பௌதீக இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்டிருந்தால் ஜட உலகில் இருக்கும்போதே உண்மையான முக்திய நிலையில் உள்ளனர். இப்போ நம்ம எல்லாருக்குமே இங்கே இருக்கிறப்போ சொர்க்கலோகம் போகணும், முக்திக்கு பெறணும், அந்த மாதிரி நமக்கு ஆசை வர்றதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பக்தியில் நம்ம முன்னேறிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம பகவானுடைய சங்கத்தையும் பக்தருடைய சங்கத்தை நாம் பெறதுனால
நமக்கு எந்த லோகங்களும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும், பகவான் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்குது. சரியா? அதாவது பகவானின் தூய பக்தர்கள் ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ இருந்தாலும் அவர்கள் எப்போதுமே பகவானின் உன்னத அன்பு தொண்டிலே ஈடுபட்டுள்ளனர் என்பதையே இது குறிக்கிறது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன செய்யணும், பகவானுடைய சங்கத்தையும் பக்தருடைய சங்கத்தையும் பெற்று எவ்வளோ நேரம் பெறணும்? லவமாத்திரை போதுமா? நமக்கு போதுமா? லவமாத்திரை சாது சங்கம் போதுமா? எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சாது சங்கத்தை பெறணும். ஏன்னா லவமாத்திர சாது சங்கத்துக்கே இவ்வளோ பெரிய மகிமை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம டெய்லி நம்ம சாது சங்கத்தை பெற்றுட்டே இருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு பகவானுடைய தாமம் நம்ம ஈஸியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே நைமிஷாரண்ய முனிகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வகுப்பை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.